வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் நல்வணக்கம். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் ஒரு சின்ன அட்வைஸை சொல்லிவிட்டு இறங்கலாம்னு நினைக்கின்றேன். அதற்கு முதல் இந்த நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்து, இந்த தமிழ் ஸ்கூலுக்கு எங்களையும் அழைத்து இதை செய்ததற்காக இஸ் a real honor and I would like to really thank the Sarai Tamil School committee for inviting me here today for taking part in this event. இந்த புதியான தமிழ் பாடசாலைகள் எங்களது சமுதாயத்தில் மாணவர்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர செல்வதற்காக ஒரு முன்காட்டியாக இருக்கின்றது. இப்படியான பாடசாலைகள் இன்னும் எதிர்கால காலங்களில் ஒன்றிணைந்து, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து 50 பாடசாலைகள் இந்த யூகே இருக்கு என்று வெளிப்படுகின்றேன். எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக அடம்பன் கொடியில் சிறந்தால் விடுக்கின்ற மாதிரி ஒற்றுமையாக இன்னும் இந்த தமிழ் ஸ்கூல்கள் இன்னும் ஒற்றுமையாக இணைந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். அதை விட்டு உங்களுக்கு என்று ஒரு சின்ன ஒரு 4 விஷயம் சொல்ல வருகிறேன். இந்த 4 விஷயத்தையும் எங்கள் பிள்ளைகள் மட்டுமில்லை, நீங்களும் கூடி ஃபாலோ பண்ணுவாக இருந்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலே நீங்களும் சாதனை படைக்க முடியும். So if you follow the following 4 advice guidelines, you could also make history in an international platform. இந்த ஆண்டவனானவன் இந்த எங்களை எல்லோரும் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது படைத்த ஆண்டவன், whether it's Jesus Christ or the Shiva or Allah or whoever we pray, the court, when he put each and every human being on this world, அதாவது இந்த ஆண்டவன் எங்கள் எல்லோரையும் படைக்கும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் அம்மாண்டும் சொல்ல தெரியாது, அப்பாவண்டும் சொல்ல தெரியாது. பாலுக்கு பாலகன் அழுத போது நாங்களும் மம்மி என்று பல மில்க்குக்காக அழுதோம். ஆனால் இன்றோ நாங்கள் வந்த பாதைகள் எல்லோருமே வேறு வேறு துறையாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமமான நிலையில் இல்லை. ஆனால் உங்களை படைத்த ஆண்டவன் இருக்கிறானோ, அந்த ஆண்டவன் ஒருதருக்கும் கூடி வஞ்சகம் செய்யவில்லை. பக்கத்து வீட்டு சுப்பியாமாண்ட மகளுக்கு வஞ்சகம் இல்லை, உங்களோட வீட்டு மகனுக்கும் கூடி வஞ்சகம் செய்யவில்லை. அந்த படைத்த ஆண்டவன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு யூனிக் டேலண்டை தந்திருக்கிறான். படைத்த ஆண்டவன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு யூனிக் டேலண்டை தந்திருக்கின்றார். So number 1 principle என்னவென்றால், you got to identify what is your unique talent, what is your X factor. Some people might be good at singing, some people might be good at dancing, some people might be good at performing at stage, some people good at speaking, some people might be good at engineering, some people might be good at medicine, some people might be law and politics and etc. and sports and cricket and football, etc. So number 1 thing, you got to identify what you are truly good at. அதாவது what is your unique selling point, நீங்கள் உங்களது real talent என்ன என்பதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். number 1. number 2, you got to find what you love doing. அதாவது ராமாயணம் படித்திருப்போம், ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் இந்த ரியல் பியோ ஹாவலை போல உங்களுக்கும் உங்கள் துறைக்கும் இடையிலே ஒரு ரியல் காதல், ரியல் பேஷன், ரியல் வெறி வர வேண்டும், ரியல் பியூர் லவ் வர வேண்டும். You got to find what you love doing. number 2. number 3, put a dent in the universe, meaning this speaks to the vision. But talent இருந்தா மட்டும் காணாது, பேஷன் இருந்தா மட்டும் காணாது, உங்களுக்கு ஒரு விஷனும் இருக்கணும். நீங்கள் 15 வயதாக இருக்க 20, 30, 40 வயதில் நான் என்னவாக வரப்போறேன் என்ற ஒரு கனவை நீங்கள் இப்பயே காண வேண்டும். You got to find your vision. இப்போ நாங்கள் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணிக்க இந்த ராக்கெட்டுக்கு ஃபியூலையும் விடுவோம், அந்த ராக்கெட் ஒரு இலக்கை நோக்கி டார்கெட் பண்ணுவோம். இந்த ராக்கெட்டுக்கு இருக்கிற ஃபியூல் இருக்கல்லோ அதுதான் பேஷன் என்று சொல்கிறோம். உங்களுக்கு இருக்கிற ரியல் வெரி, ரியல் பேஷன், அதுதான் அந்த ஃபியூல். இந்த ராக்கெட்டை நீங்கள் எங்க போகணும் என்று லான்ச் பண்ணணும் டார்கெட் பண்றீங்களா, அதுதான் சொல்றது விஷன். In the 20 years, I want to be a doctor, I want to be the next Prime Minister of the United Kingdom, I want to be the High Court judge, I want to be the scientist, or whatever you're aiming for.
You got to aim high. You got to don't aim the roof. You got to aim the sky. உங்கள் ட்ரீம் வந்து உங்கள் கனவு வந்து உங்களோட விஷன் வந்து பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அட்லீஸ்ட் ரூபியாவது சந்திப்பீங்க. உங்களோட 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 நோக்கம் வந்து ரூபாக இருந்தால் அதுக்குள்ள தான் நீங்கள் நிற்பீங்க. ஸோ நம்பர் 3 வந்து யுவர் விஷன். அதுக்கு திருவள்ளுவர் அழகாக சொல்கின்றார். அதாவது நாங்கள் எனக்கு திருக்குறள் படித்திருக்கோம். திருவள்ளுவர் சொல்கின்றார், வெள்ளத்து அணிய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணிய மலர் மாந்தந்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து என்ன தெரியுமா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். அதாவது நீங்க குளத்துல உங்க தாமரை பூவோ இந்த நீண்ட இருக்கிற அந்த பூ எல்லாம் அது இந்த உயர்ச்சி வந்து இந்த குளத்தின் நீரின் உயர்ச்சியாகத்தான் இருக்கும். இந்த குளத்தின் உயரம் கூட கூட அந்த தாமரை பூவோ அந்த நீருக்குள்ள இருக்கிற அந்த பூவின் உயர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கும். அதே போல மாந்தர்தம் தெரியுமா? மாந்தர்தம் என்றா மக்கள். எங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போறோம் என்பது உங்கள் முயற்சியில் இருக்கிறது என்று திருவள்ளுவர் 985வது குறளில் அழகாக சொல்கின்றார். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு பேஷன் விஷன் என்று நான் தமிழில் சொன்னேன். நான் இங்கிலீஷில் சொன்னது அவர் திருவள்ளுவர் எப்படியோ உங்களுக்கு வடிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்டீவியோ பழகாக சொல்கின்றார், have the courage to follow your heart and institution because they somehow already know what you truly want to become. Have the courage to follow your heart and institution because they somehow already know what you truly want to become. நீங்கள் உங்களோட மூளையும் கேட்க வேண்டாமா, பக்கத்து வீட்டுக்காரரையும் கேட்க வேண்டாம், உங்களோட இதயத்தையும் இன்ஸ்டிடியூஷனையும் லிசன் பண்ணுங்க. உங்களோட இதயத்துக்கு தெரியும். உங்களோட இதயம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. உங்களோட இதயம் இருக்குல்ல, ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஸோ யூ லிசன் டு யுவர் ஹார்ட். இன்றைக்கு நீங்கள் நித்திரைக்கு போகும் பொழுது ஒரு 5 நிமிஷம் இருந்து இந்த லிஸ்ட் உங்கள் இதயத்தை கேளுங்கள், உங்கள் இன்ஸ்டிடியூஷனை கேளுங்கள். இந்த உலகத்தில் இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ல நான் என்னவாக வர விரும்புகிறேன், இந்த உலகத்தில் நெக்ஸ்ட் 10 இயரில் நான் ரியலியா என்னவாக வர விரும்புகிறேன் என்று கூட இதயத்தை கேளுங்கள். அந்த இதயம் உங்களுக்கு பதில் சொல்லுமா? And Bill Gates அதுக்கு அழகாக சொல்கிறார், people often overestimate what they will achieve in 2 years and underestimate what they will achieve in 10. So Bill Gates என்ன சொல்கிறார்? People often overestimate what they will achieve in 2 years and underestimate what they will achieve in 10. அதாவது நாங்கள் எல்லாம் என்ன கனவு காரணம் என்றால், நாங்கள் 2 வருடத்தில் நாங்கள் உலகத்தையே மாற்றுவோம், உலகத்தையே சேஞ்ச் பண்ணுவோம் என்ற கனவை காண்றதே வழிய இன்னும் ஒரு லாங் டேர்மாக 10 வருடத்தில் நாங்கள் என்ன பிளான் போட்டு என்னவாக அடைய முடியும் என்பதை நாங்கள் செய்ய அண்டர்எஸ்டிமேட் பண்றோம் என்று சொல்லுங்க. ஸோ நீங்கள் எப்பயும் ஒரு 10-15 இயர்ஸ் பிளான் வச்சிருக்கணும். 1-2 இயர் பிளான் வச்சிருந்து நீங்கள் உலகத்தில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஸோ யூ got to have a long term plan and that you have to execute and that is the key. ஸோ 3 விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். You got to have the talent, you got to have the passion, you got to have the vision. இந்த 3 இருந்தால் மட்டும் காணாது. Then 4வது விஷயம் என்னென்றால் உங்களோட கேரக்டர்ஸ். நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம், நல்லா படித்து புத்தாதில் 100 எடுத்தால் நாங்கள் எல்லாம் உலகத்தையே மாற்றிடலாங்க. ஆனால் எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், எவ்வளவு பேஷன் இருந்தாலும், எவ்வளவு விஷன் இருந்தாலும் உங்கள் கேரக்டர்ஸ் நல்லாக இல்லாவிட்டால் உலகத்தில் நாளைக்கு சாதனை படைப்பது ரொம்ப ஈஸி. You got to have the right moral, the ethics and the principle and you got to have a good heart. உங்களுக்கு உண்மையான நல்ல இந்த இதயம் எடுக்கும் என்றால் ஆண்டவனே உங்கள் இதயத்தில் வந்திருந்து விடுவார். ஆண்டவன் உங்கள் இதயத்தில் வந்திருந்து விட்டால் உங்கள் டேலண்ட், விஷன், பேஷன் ஆண்டவனும் இருந்தால் no one can stop you. No one can stop you to make your dream come true. You will become unstoppable dream maker. நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ அதை நீங்கள் செய்வீர்கள். அதுதான் நாங்கள் ஔவையாரை முருகன் மடவாக கேட்பார். ஔவையாரை முருகன் கேட்கும் பொழுது பெரிய உலகத்திலே பெரியது என்ன, அவை பாடியே உலகத்திலே பெரியது என்ன என்று கேட்பார். அதுக்கு அவை பாடி சொல்லுவார், பெரியது கேட்கின் ஏழ்தமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரிமாலுது தீர்வுத்தோன்
கரிமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குருமணி கலசத்தின் அடக்கம் கலசமோ புவியற் சிறுமன் புவியோ அரசனுக்கு ஒருவரை பாரம் அரவோ உமையவள் ஒரு திருமோதிரம் உமையோ இறைவர் பாக தொடுக்கம் இறைவோ தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்டர் தம் பெருமையும் சொல்லவும் பெரிதே. அப்ப என்ன ஆவியார் சொல்றார் என்றால், உங்களுக்கு அப்படியா இருக்கும்போது ஆண்டவன் அந்த இறைவனே உங்கள் உள்ளத்தில் வந்திருந்துருவேன். அந்த ஆண்டவன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் you can make a real history. So with that, my final quotation this time from Steve Jobs. Steve Jobs என்ன சொல்லுகிறார் என்றால், sometime lives hit you in the head with a brick. Don't lose faith. I'm convinced that the only thing that kept me going was that I love what I did. You got to find what you love. And that is as true for your work, as true for your lovers. Your work's going to fill for a large part of your life. And the only way to be truly satisfied is to do what you believe is great work. And the only way to do great work is to love what you do. If you haven't found it, keep looking. Don't settle. As with all matters to the heart, you will know when you find it. And like any great relationship, it just gets better and better as the years rolls on. So keep looking until you find it. Don't settle. So என்ன சொல்ல வரணும் என்றால், இந்த 4 விஷயம் இருந்தால் உங்கள் ரியல் டேலண்ட், உங்கள் ரியல் பேஷன், உங்கள் ரியல் விஷன் அண்ட் குட் கேரக்டர்ஸ். இந்த தமிழ் படிப்புக்கு பண்பாடையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு படிப்பீங்கோ ஏனென்றால் அந்த கேரக்டர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த 4 உங்களிடம் இருந்தால் நீங்களும் கேம்பிரிட்ஜ் போகலாம், நீங்களும் ஆக்ஸ்போர்ட் போகலாம், நீங்களும் ஹார்வர்ட் போகலாம், நீங்களும் ஸ்டான்ஃபோர்ட் போகலாம், நீங்களும் MIT போகலாம், நீங்களும் you can be the next Barack Obama, you can be the first Sri Lankan President of Prime Minister of United Kingdom. You can make a history. You can make a history in international platform. And so கனவுகளை நல்லா காணுங்கள். மாணவர்கள் மட்டுமில்லை, பெரியோர்களே கனவுகளை நல்லா காணுங்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கனவுகளை நிறைவேற்றுவீங்கள் என்று சொல்லி கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.